பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாக இரண்டாவது வாரத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் செய்த சகல உபகாரங்களுக்காக எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதிகமாய் ஜெபிங்க. வாரந்தோறும் இருத்தெழுந்த நாளிலே முழு குடும்பமாய் தேவனை ஆராதனை செய்யுங்க. தேவ சுத்தம் உங்களுக்குள்ளே நிறைவேறும். ஆமேன். அல்லேலூயா. வார்த்தையில் ஜீவனுள்ளவரே, இந்த செய்தி வேளையிலே நாம் வாரந்தோறும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மொபைல் அட்டன் பண்ண முடியாத நேரங்களிலே இந்த 1155 முடிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்பி வைக்கலாம். நாங்கள் அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் இரண்டாவது வாரத்திலே நாம் தலைப்பு வசனத்தை திருப்பிக் கொள்வோம். வாசித்து பாருங்க. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெறப்போகிற பங்கு என்ன, அந்த பங்கை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கிறோம். பங்கு ராஜ ஆசீர்வாதம், ராஜ சமூகத்திலிருந்து வருகிற மேன்மை, செழிப்பு, மகிமை, அதிகாரம், சத்துவமும் வாழ்வும் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ராஜ ஆசீர்வாதத்தை, ராஜரீக ஆசீர்வாதத்தை, இந்த பங்கை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய போகிறோம் வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருட ஆசீர்வாதமான தலைப்பு வசனம், அதுபோல இப்பொழுது நீங்கள் துக்கமடைந்திருக்கிறீர்கள், மறுபடியும் நான் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், சந்தோஷத்தை ஒருவன் இடத்திலிருந்து எடுத்து போட மாட்டார். அதே போல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சந்தோஷம் என்ன? தேவன் தன்னுடைய பங்கை தன்னையே பங்காக கொடுக்கிற ஒரு சந்தோஷம். வாசித்து பாருங்க. தலைப்பு வசனம் 43வது அதிகாரம், ஆதியாகமம் 43:34வது வசனத்தை பாருங்க. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கலாம். பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார். ராஜாவின் மேன்மையும் ராஜ விருந்தும் ராஜ ஆசீர்வாதமும் இந்த அருமையான சந்ததிக்கு என்ன செய்தது? கிடைத்தது. அதற்கு அவர்கள் செய்த காரியங்கள் என்ன? அவர்கள் நீங்களும் நானும் பங்கு பெற வேண்டுமானால் யாராக இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறோம்? கடந்த வாரத்தில் பார்த்தோம். நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியாய் அந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளாக இருந்தோமானால் நமக்கும் இந்த பங்கு கிடைக்கும் என்று என்ன செய்தோம்? பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பங்கை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவர் யாருக்கு பங்கு வைத்திருக்கிறார், யாருக்கு தருவார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் நமக்கு பங்காக இருக்கிறதற்கு நாம் யாராக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே பேதுரு ஆவிலே நிறைந்து அவர் பேசினதான ஒரு வசனம் வாசிங்க. 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே அங்கே நாம் வாசிக்க கேட்கதான காரியத்தை பாருங்க. சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திலே பிலிப்பு, அவன் மூலமாய் கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே என்ன நடந்தது? அநேகர் அசுத்தாவியிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த என்ன உண்டாயிற்று? சந்தோஷம் உண்டாயிற்று. கவனிக்கணும். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாக இருந்தான். தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று சிறியோர் பெரியர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தையினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினாதனால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று, யாரு? இந்த மாய வித்தைக்காரன் ஆகிய அவன், பிரமிக்க பண்ணி கொண்டிருந்த அவன்,
எல்லாரும் அவனோடு கூட கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அவனை மதித்து வந்தார்களே அந்த நபர், அவனை அநேகர் என்ன செய்தார்கள்? மதித்தார்கள். அவனும் விசுவாசித்தான், ஞானஸ்நானம் பெற்றான். பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு இவன் பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றவர்களாய் இருந்து கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணினார். கவனிங்க, இன்றைக்கும் அநேகர் அற்புதங்களை பெற்றிருப்பாங்க, அதிசயங்களை பெற்றிருப்பாங்க, ஆனால் என்ன எடுக்க மாட்டாங்க? ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு போதகர்களும் அநேக ஸ்டார் பிரசங்கியார்களும் இது என்ன செய்கிறதில்லை, சொல்லுகிறதில்லை. ஏனென்றால் அவர்கள் எங்களுக்கு இது ஊழியம் அல்ல என்று என்ன செய்கிறார்கள்? நினைக்கிறார்கள். ஏனென்றால் பவுல் ஒரு இடத்துல, நான் ஞானஸ்நானம் கொடுக்கவா வந்தேன், ஞானஸ்நானம் கொடுத்துட்டு தான் இருந்தேனா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதுனால இவங்க என்ன செய்கிறாங்க? அப்படி சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது என்கிறதற்காக சொல்லப்படவில்லை. ஒரு சிலர் அவரால் பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானத்தினால் பெருமை பாராட்டவும் சிலர்களை அற்பமாய் நினைக்கவும் காலமாக நடந்தபடினால் பவுல் அப்படி சொன்னார். அதனால் ஞானஸ்நானம் சத்தியம் ரொம்ப முக்கியம். ஏனால் பவுலை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை அப்போஸ்தலருக்கு சொல்லும்போது, நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவளுக்கு நினைச்சிங்க ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அதனால் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும், ஆவியினாலும் நாம் மறுபடியும் என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேகர் இதை விசுவாசிக்கிறது இல்லை, இது ஒரு சடங்காச்சாரம் என்று என்ன செய்தார்கள்? நினைக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கவே கூடாது. இது ஆண்டவருக்கு பிரியமல்ல. முழுகினவன் முழுவதும் எப்படி இருக்கிறான்? சுத்தமாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறபடினால் நாம் முழுகி இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவர்களாகி நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கிறோம், அப்படி ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் அபிஷேகம் பெற வேண்டும் என்று பேதுரு அவர்களுக்காக ஜெபித்தார். அப்பொழுது என்ன நடந்தது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் மேல் அப்போஸ்தலர்கள் கை வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து என்ன செய்தான்? கொடுத்தான். யாரு? இந்த மாயவித்தைக்காரனாக இருந்து பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தானே, தேவனுடைய சக்தி இவன் தான் என்று எல்லாரும் நினைக்க முடியாது கிரியை செய்தானே, இவன் பேதுருவிடத்தில் அப்போஸ்தலத்தில் சொல்கிறான், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியை எல்லாரும் பெற்றுக்கொள்கிறாங்களே, அதே போல் நானும் கை வச்சா எல்லாரும் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவி பெறணும். ஆமாம், எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இது விரும்புகிறாங்க. இன்றைக்கும் அநேகர் விரும்புகிறாங்க டச் அப்படின்னு சொல்லி. நம்மளும் நிறைய பேர் தள்ளினா தான் ஊழியக்காரங்க, அப்படின்னா தான் நம்ம ஊழியம் முக்கியம், அந்த பாஸ்டர் தான் நல்ல ஊழியக்காரன்னு என்ன செய்கிறாங்க? தள்ளுனவங்களால் அவங்களாம் ஊழியக்காரங்கன்னு என்ன செய்ய வேண்டாம்? நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாடையை தொட்டார், செத்து கிடந்த வாலிபன் என்ன செய்தான்? உயிரோடு எழுந்திருந்தான். ஆண்டவர் தொட்டார்னு எல்லாரும் விழுந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன யோசித்து பாருங்கள். செத்தவன் மேலே அவன் செத்தவன் மற்ற அவள் பாடையை தூக்கிட்டு போனப்ப அவ்வளோ பேர் மேலே பாடையோடு விழுந்தால் என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். அதனால் இதுதான் வல்லமை, இதுதான் இதுன்னு என்ன செய்யக்கூடாது? நினைத்து கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு இல்லாத நாட்களிலே, பவுல் இல்லாத நாட்களிலே அவர்கள் மேலே போட்டிருந்த உருமால்களும் அவருடைய வஸ்திரமும் அன்றைக்கு அநேகருக்கு சுகத்தை தந்திருக்கிறது. அதுக்காக இருக்கும்போதே இன்றைக்கி வஸ்திரத்தை தூக்கி எறிகிறதும், வஸ்திரங்களை வியாபாரம் பண்ணுகிறதும், தலையணைகளை இப்படிலாம் கைக்குட்டைகளை வியாபாரம் பண்ணி இதெல்லாம் குறித்து வஞ்சிக்கப்படாதபடி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது தேவனுக்கு பிரியமானதல்ல. இவைகளெல்லாம் விக்கிரகங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை அல்லாமல் வேறு ஒருவரும் நமக்கு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசிங்க. இங்கே இவன் கேட்டான், நானும் அப்படி ஸ்டாராக இருக்கணும், என்னையும் எல்லாரும் என்ன வாங்க எல்லாரும் கும்பிடணும், எல்லாரும் என் காலில் விழணும், ஏன்னா நானும் தொட்டும் போது நிறைய பேருக்கு என்ன கிடைக்கணும்? ஆமாம், அபிஷேகம் கிடைக்கணும், பரிசுத்த ஆவி கிடைக்கணும் என்ன செய்கிறாங்க? நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளப்பட்ட பரிசுத்த ஆவி. இன்றைக்கும் அநேகர் அபிஷேகத்தின் நிறைவை பெறாதவளாய், ரட்சிக்கப்பட்டவளாய் மட்டும் இருப்பார்கள், ஞானஸ்நானம் பெற்றவளாய் மட்டும் இருப்பார்கள். அவங்க என்ன பெற்றிருக்க மாட்டாங்க? அபிஷேகம் பெற்றிருக்க மாட்டாங்க.
ஏன் அப்படின்னா வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. ஏனென்றால் அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? உடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யும். நிரப்ப மட்டும் செய்யாது, நிரம்பி வழிய செய்யும். பிறரையும் நிரப்பும், அடுத்தவங்களையும் நிரப்பும், அடுத்தவங்களையும் தொடும், அடுத்தவங்களுக்கு சாட்சியா இருக்கும், அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அப்படின்னால நீங்கள் நானும் சாட்சியா இருக்கணும்னா, ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஆண்டவரிடத்தில் என்னத்தை கேளுங்க? அபிஷேகத்தை கேளுங்க. யாருக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது? கீழ்ப்படிந்தவர்களுக்கு. யார் வசனத்துக்கு கீழ்ப்படிறோமோ. பொய் பேசாதன்னு உணர்த்தப்பட்டாலும் இன்னும் பொய் பேசிக்கிட்டே இருக்கிற நீ எப்படி நிறைய முடியும்? வட்டி கொடுக்காதன்னு சொல்ல நீ வட்டி கொடுத்து கொண்டே இருந்தால் உங்க குடும்பத்தை எப்படி அபிஷேகம் நிரப்பும்? யோசித்து பாருங்க. தேவனுடைய ஆவியினால நீங்கள் நானும் என்ன செய்யப்பட வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். ஆவியானவர் உங்களை உங்க குடும்பத்தை அபிஷேகம் பண்ண வேண்டும். நீங்கள் நானும் தேவ ஆவியினால் நடத்தப்படுவர்களாக, தேவனுடைய புத்திரர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவன் போய் கேட்டான். அப்பொழுது பேதுரு என்ன சொன்னார் பாருங்க, வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்திலே, நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கிடவது என்று சொன்னார். ஏன் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கல? ஏன் பாரபட்சம் உள்ளவரா? பேதுருக்கு கொடுத்தவர் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற இந்த சீமோனுக்கு கொடுக்க கூடாதா? யோசித்து பாருங்க. பட்சபாதம் உள்ளவரா? இல்ல. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு என்ன இல்லை? பங்கும் இல்லை, பாக்கியமும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டார்? பங்கு கொடுக்க மாட்டார். ராஜாவின் அதிகாரம் கிடைக்காது. நீ ஜெபித்த மாத்திரத்தில் விடுதலை, நீ ஜெபித்த மாத்திரத்தில் அபிஷேகம், நீ ஜெபிக்கும் போது அற்புதம், அடையாளம், அதிசயம்லாம் நடக்கணும்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் பாருங்க? செம்மையா இருக்க வேண்டுமா? நான் சொல்லல, வசனம் சொல்லுங்க. இந்த பங்கு வேண்டுமா? இருதயத்தை ஒப்பு கொடுங்க. ஐயா, நான் இவ்வளவு நாளோ ஜெபம் பண்றேன், விடுதலையே இல்லை, வாசித்து ஜெபிக்கிறேன், அற்புதமே நடக்கல, அதிசயமே நடக்கல, இருதயம் சரியில்லைன்னு அர்த்தம். இருதயத்தில் வசனம் எழுதப்பட வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் சத்தியம் எழுதப்பட வேண்டும். வேத வசனத்துக்கு நீங்கள் நானும் செவி கொடுக்க வேண்டும். வசனத்துக்கு செவி கொடுக்காவிட்டால் நீங்கள் நான் என்ன செய்ய முடியாது? அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை, தேவனுடைய வரத்தை, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பு ஆவியாய் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்படுமா? ஊற்றப்படும். ஆண்டோடைய அன்பு நமக்குள்ள வரணும், தேவனுடைய ஆவி நமக்குள்ள ஊற்றப்படணும். நம்ம வசனத்துக்கு என்ன செய்யுங்க? நல்ல செவி, வேத வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிறதுக்கு உங்களை என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதியுள்ள ஜாதியாக இருங்க. சத்தியத்தின் மேல் பசிதாகமாக இருங்க. நல்லா வாசித்து பிரசங்கம் கேட்குற நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுங்க, தாழ்த்துங்க. அடுத்தவங்களுக்கு போதிக்கிற நீங்கள் தாழ்த்துங்க. உங்கள் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு கிரியை இல்லையே, எதனையாக இருக்கிறது ஐயா, எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, வியாதியாக இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க, பிசாசினால் வேதனைப்படுறாங்க, அவனுக்கெல்லாம் சுகம் வேணுமே ஐயா, விடுதலை வேணுமா ஆண்டவரே, ஆசீர்வாதம் வேண்டுமே ஆண்டவரே, சுகம் வேண்டுமே ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா, அவங்க கண்ணீரெல்லாம் துடைக்கப்படணும். உங்கள் இருதயம் செம்மையாக இருக்கட்டும். அது உன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக இருக்க விரும்புகிறாயா, இல்லை அவங்களுக்கு சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? யோசித்து பாரு. இயேசு கிறிஸ்து அதனால தான் அவர் எல்லா சுகம் விடுதலை கொடுக்கும் போதெல்லாம் கேட்பாரு, நீ சுகமாக வேண்டும் என்று என்ன செய்கிறாயா, விரும்புகிறாயா? யோசித்து பாருங்க. நான் உனக்கு சுகம் தருவேன், நீ விசுவாசிக்கிறியா, விரும்புறியா, விசுவாசிக்கிறியா? ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய நிலைமைகளை, அவங்களுடைய கஷ்டத்தை, அவங்களுடைய பாரத்தை, அவருடைய துக்கத்தை நீங்கள் நானும் அறிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் மேட்டிமையான இருதயமாக இருக்காம, நம்முடைய இருதயம் நினந்துண்ணி கொழுத்து இருக்காம, நம்முடைய இருதயம் பெருமை கொண்டு இருக்காம, நம்முடைய இருதயம் கொழுத்து இருக்காம, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கணும் பாருங்க. அந்த வியாதிப்பட்டருடைய நிலைமையை புரிந்தவளாக இருக்கணும், அந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளை புரிந்தவளாக இருக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கிறவளாக இருக்கணும், திறப்பில் நிற்கிறவளாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறார். கவனிக்கிறீங்களா? நீங்கள் இந்த திருவசனத்தை கேட்கிற ஐயா, அம்மா, நீங்கள் ஜெபித்த மாத்திரத்திலே கர்த்தர் சுகம் தர முடியும், விடுதலை தர முடியும், ஜெயம் கொடுக்க முடியும், பிசாசை நீ துரத்த முடியும். நீ ஜெபித்த போது வல்லமை இறங்கும்,
நீ ஜெபித்த போது அபிஷேகம் இறங்கும். எப்பொழுது? உன் இருதயத்தை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது. இருதயம் செம்மையாயிராவிட்டால், இருதயம் சரியில்லாவிட்டால் கர்த்தரை நினைச்ச முடியாது. ஜெபத்திற்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்தியத்தை கை கொள்ளுகிறதுனாலே ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஜெபத்திற்கு அவர் என்ன கொடுக்கிறார்? பதில் கொடுக்கிறார். அவருடைய வசனத்துக்கு கை கொள்ளுகிறபடினாலே நாம் ஜெபிக்கும் போதே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன கொடுப்பார்? பதில் கொடுப்பார். கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்கிற ஐயா அம்மா, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். நீங்களும் நானும் செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்படி. அது யாருக்கு முன்பதாக செம்மையானது? மனுஷருக்கு முன்பதாக இல்லை, நம்ம சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக இல்லை, உங்களுக்கு இல்லை, ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கட்டும்? செம்மையாக இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை. யோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் சன்மார்க்கன், நீதிமான், உத்தமன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல் நீங்களும் நானும் நோவாவை போல ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோமா? இருதயத்தின் நினைவு பொல்லாததாக இருக்க வேண்டாம். இருதயம் கசப்பு கொண்டு இருக்க வேண்டாம். உடைய இருதயம் சகோதர பகைமை கொண்டு இருக்க வேண்டாம். உடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாக இருக்கட்டும், அவருக்கு உகந்ததாக இருக்கட்டும். நிச்சயமாய் கர்த்தருடைய ஜெபத்திற்கு என்ன கொடுப்பார்? பதில் கொடுப்பார். அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயம் மட்டும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இவன் இருதயம் சரியாயிருந்தா அப்படினால் அந்த விஷயத்தில் அவனுக்கு என்ன இல்லை? பங்கும் இல்லை, பாகமும் இல்லை என்று என்ன செய்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே எழுத அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி என்ன செய்து கொள், வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு என்ன செய்யப்படலாம்? மன்னிக்கப்படலாம். என்ன? அவன் பணத்தில் இதை வாங்கிடலாமா? அந்த அதிகாரத்தை நினைச்சான் பாருங்க. அது இல்லாமல் அவன் இருதயம் என்ன செய்யப்படலாம்? நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தெரிந்து தெரியாமல் அறிந்தறியாமல் உமக்கு முன்னால் எனக்கு எந்த குறைகள் இருந்தாலும் மன்னிங்க, குற்றங்கள் இருந்தாலும் மன்னிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படட்டும், விண்ணப்பம் கேட்கப்படட்டும், உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படட்டும். ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கும் போதே விடுதலை கொடுக்கட்டும். ஆண்டவர் ஜெபிக்கும் போதே உங்கள் மத்தியில் அபிஷேகம் இறங்கட்டும். உங்கள் கூட ஜெபம் பண்ணுறவங்க, அவங்க சபையில் ஜெபம் பண்ணுறவங்க, உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண வர்றவங்க எல்லார் மேலே ஒரு அபிஷேக வல்லமை வந்து என்ன செய்யட்டும்? நிரப்பட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், கண்ணிகள் தெரிக்கப்படட்டும், பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலமாகட்டும். சாபாலாந்தாராவாலாக்கா. ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் மூலமாய் பலத்த செய்கைகளை நடப்பிப்பீராக. வசனத்தை கேட்ட பிள்ளைகள் செம்மையான இருதயம் உண்டாக முடி. தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கிறார்கள். இது இருதயம் திருக்குள்ளதாய் இருக்க வேண்டாம், கசப்புள்ளதாய், சகோதர பகைஞராய், கொலைபாதகராய் இருக்க வேண்டாம். இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல ஒரு வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ராஜாவினுடைய அதிகாரமும் பங்கும் நீர் தர சித்தமாக இருக்கிறீர். அந்த பங்கும் பாகமும் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமானால் எங்களுடைய இருதயம் செம்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய இருதயம் உங்களுக்கு முன்பராக செம்மையாய் தோணட்டும், செம்மையாய் காணப்படட்டும், தோற்றமெல்லாம் உங்களுக்கு பிரியமாக இருக்கட்டும். பொல்லாத இருதயங்களை எங்களை விட்டு மாற்றி போடுங்க. இந்த கல்வாரி ரத்தத்தினால் கழுவுங்க. ஆவின் அபிஷேகம் எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படட்டும். நீங்கள் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மகிமை காண துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி விரும்பி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். ஆமென்.